நம்ம எல்லாத்துக்கும் மகாபலிபுரம் கோயில் பத்தி தெரியும். ஆனா அதை கட்டினவர் யாரு அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. அவர் ராஜசிம்ம பல்லவன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் தான் உண்மையான சுவாரஸ்யமே. அத்தியந்த காம பல்லவேஸ்வரன் அப்படிங்கிறது அவரோட பேர். அது ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது? ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமல்லபுரத்துல இருக்க கோயிலை கட்டினது ராஜசிம்ம பல்லவேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்ச பல பேருக்கு, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டினதும் அவர் தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டினதுனாலதான் ராஜசிம்ம பல்லவருக்கு அத்தியந்த காம பல்லவேஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது. அதாவது தீராத ஆசை உடையவன், தீராத ஆவல் உடையவன் அப்படிங்கிறது அந்த பட்டத்தினுடைய உண்மையான அர்த்தம். ஏன் அந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு போனவங்களுக்கு சொல்லவே தேவை கிடையாது. அங்க பார்த்திருந்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சின்ன கோயில் தான். நீங்க பாக்குற அளவுக்கு சோழர் காலத்துல கட்டப்பட்ட அளவுக்கு ரொம்ப பெரிய கோயில் கிடையாது. அது ரொம்ப ஒரு சின்ன கோயில். ஆனா அந்த ஒரு சின்ன கோயிலுக்குள்ள எவ்வளவு விஷயங்களை அந்த பல்லவ அரசன் உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையிலும் எந்த ஒரு கோயிலுமே செய்யப்படாத ஒரு விஷயத்த அந்த காலத்திலேயே பல்லவ அரசன் அங்க செஞ்சிருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயிலுடைய மதில் சுவரை ஒட்டியே 52 சிற்றாலயங்களை கட்டியிருக்காரு. அந்த காலத்துல எல்லாமே கல் சிற்பங்கள் தான். செங்கற்றளி, கருங்கற்றளி நம்ம ரெண்டு சொல்லுவோம். அந்த கோயிலினுடைய கட்டட அமைப்பை பேஸ் பண்ணி இருக்கிறது. அங்க இருக்கிறது எல்லாமே அந்த சாண்ட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனை பேஸ் பண்ணி 1 இல்ல 2 இல்ல 52 சிற்றாலயங்களை கட்டியிருக்காங்க. அதுக்கு பேரு சிற்றாலய மாலை அப்படின்னு பேரு. அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ஆலயமும் பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா நீங்க பாக்குற மாதிரி ஏதோ ஒரு 4 பில்லர் வச்சுட்டு உள்ள பிளாங்கா இல்ல ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி கிடையாது. அந்த ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளேயுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த கலை நுணுக்கம் இன்னைக்கும் போறவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்னாவே இருந்தது. இன்னும் இந்த கோயிலை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதை அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ரீல்ஸ்லயும் நம்ம பார்க்கலாம்.